வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட கைது. ஜோஷித ராஜபக்சவின் சீராய்வு மனு நிராகரிப்பு. உயர் வருமான அந்தஸ்து கிடைத்தாலும் வறுமை கோட்டில் வாழ்பவர்கள் இருமடங்கு. ஹர்ஷடி சில்வா அதிர்ச்சி தகவல். ஹெரக் கட்டாவிடம் லஞ்சம் பெற்ற வழக்கு. ராகித ராஜபக்ச சரித் உள்ளிட்டோர் மீண்டும் நீதிமன்றில். சுகாதாரத்துறையில் 2652 பேருக்கு நியமனம். அடுத்த மாதத்திற்குள் பணியமர்த்த நடவடிக்கை. ஹட்டன் கொழும்பு வீதியில் லோரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, 3 காயம். ராணுவ அதிகாரியின் உல்லாச வாழ்க்கைக்காக எங்கள் குடும்பங்கள் நடுத்தெருவில். மயிலிட்டி மக்கள் கொதிப்பு. முல்லைத்தீவில் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான எருமை மாடுகள் திருட்டு, பண்ணையாளர்கள் கவலை. 57,000 கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. சுகாதார பரிசோதகர்கள் விடுத்த எச்சரிக்கை. வயல்காணியை பாதுகாக்கச் சென்ற விவசாயியின் உயிரை பறித்த யானை, கந்தலாயில் துயரம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணாகுட கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொண்டு பிரித்தானிய கடற்படை அகாடமியில் பயிற்சிக்கு அனுப்பியமை தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக ஆணைக்குழுவுக்கு வசந்த கருணாகுட அளிக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வசந்த கருணாகுட கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்பு விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தார். அவர் உடல்நல காரணங்களை முன்வைத்து முன்பு ஆணைக்குழுவில் ஆஜராகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யோஷித ராஜபக்ச கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் உள்ள சதி குற்றச்சாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோஷித ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இந்த மனு தொடர்பான தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட்டதுடன் நீதிமன்ற மனுவை தள்ளுபடி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நீதியரசர்கள் அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இலங்கை மீண்டும் உலக வங்கியினால் உயர் நடுத்தர விமானம் பெறும் நாடு என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. எனினும் நாட்டின் எண்களுக்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மை என்னவெனில், நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். உலக வங்கியின் புதிய வகைப்படுத்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் மொத்த தேசிய வருமானம் டாலர் கணக்கீட்டில் உலக வங்கியின் வரம்பை தாண்டியதன் காரணமாக நாம் 2வது முறையாக இந்த நிலையை அடைந்துள்ளோம். இதற்கு முக்கிய காரணம் 2023 மற்றும் 2024 காலப்பகுதியில் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 370 300 ரூபாவுக்கு வலுவடைந்ததை தவிர ஒட்டுமொத்த நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி அல்ல. கடந்த 2019 ஆண்டில் இலங்கை முதன்முறையாக இந்த உயர் நடுத்தர வருமான நிலையை எட்டிய போது நாட்டின் மக்கள் தொகையில் வறுமை விகிதம் 11.5% மட்டுமே காணப்பட்டது. ஆனால் தற்போது 2025 ஆண்டின் இறுதியில் அதே இலக்கை நாம் மீண்டும் தொட்டுள்ள போதிலும் நாட்டின் வறுமை விகிதம் 22.1%, அதாவது 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அது மட்டுமின்றி உலக வங்கியின் உத்தியோகபூர்வ அறிக்கையின் பிரகாரம் 2019 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் போதிய உணவு பாதுகாப்பு இல்லாத ஏழை மக்களின் எண்ணிக்கை தற்போது 3 மடங்காக அதிகரித்துள்ளது என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மையும் வெளிவந்துள்ளது. அரசாங்கத்தைச் சேர்ந்த சிலர் இந்த புதிய வகைப்படுத்தலை ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடி வருகின்ற போதிலும், ஒரு நாட்டின் உண்மையான நிலையான அபிவிருத்தி என்பது ஒரு சிறிய குழுவினரிடம் மட்டும் செல்வம் குவிவதில்லை, மாறாக நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதன் பலன்கள் சென்றடைவதே ஆகும். தற்போதைய பொருளாதார எண்கள் வெறும் கண்துடைப்பாகவே உள்ளன. ஏனெனில் வசதி படைத்தவர்கள் மேலும் முன்னேற ஏழை எளியவர்கள் மேலும் நலிவடைந்துள்ளனர் என்பதை இந்த தரவுகள் காட்டுகின்றன என தெரிவித்துள்ளார். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வரான சட்டத்தரணி ரசித ராஜபக்ஷ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபேசிங்க உள்ளிட்ட 3 இன்று மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர்.
லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணைகள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் அளிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காகவே குறித்த மூவரும் நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான நந்துன் சிந்தக்க விக்ரம ரத்ன எனப்படும் ஹெரக்கட்டா மடகஸ்கரில் கைது செய்யப்பட்டதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே 2023 ஆண்டு மார்ச் மாதத்தில் அன்றைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வர் ரஹித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரணி தொகுதி அமைப்பாளராக செயற்பட்டு சரித் அபிசிங்க உள்ளிட்ட மூவர் துபாய் சென்றுள்ளனர். அவர்கள் ஒரே விமானத்தில் துபாய் சென்று அங்கு ஹெரக்கட்டாவின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான மிதிக ருவன் என்பவரை சந்தித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதன்போது ஹெரக்கட்டா போலீசாரினால் படுகொலை செய்யப்படுவதை தடுப்பது, தடுப்பு காவல் உத்தரவை நீக்குவது, பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை தவிர்த்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவது மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து விடுவிப்பது ஆகியவற்றுக்கு தேவையான பணிகளை செய்து தருவதாக கூறி 50 கோடி ரூபாய் லஞ்ச பணம் கோரப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பின்னர் அந்த தொகை 20 கோடி ரூபாவாக குறைக்கப்பட்டு முன்பணமாக முதற்கட்டமாக 10 கோடி ரூபாய் பணமும் பின்னர் மேலும் 2 கோடி ரூபாய் பணமும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்த 3 சந்தேக நபர்களும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். சுகாதார பணி உதவியாளர்கள், அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்கள், களநுழம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் மற்றும் சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட 2652 பேருக்கு அடுத்த மாதத்திற்குள் நியமனங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் இலவச சுகாதார சேவையின் தரத்தை மேம்படுத்துதல், வைத்தியசாலைகளின் செயல்திறனை உயர்த்துதல், வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நோயாளி பராமரிப்பு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக மேல் மாகாணத்தில் 627 சுகாதார பணி உதவியாளர்களுக்கு நாளை நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன. தொடர்ந்து ஜூலை 18ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 600 சுகாதார பணி உதவியாளர்களுக்கும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி 3ஆம் கட்டமாக 762 சுகாதார பணி உதவியாளர்களுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. அதே நாளில் 295 களநுழம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் மற்றும் 121 சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் ஜூலை 16ஆம் தேதி 247 அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்களுக்கும் நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பு கடவத்தையிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த லொரி பிரதான வீதியில் இருந்து விலகிச் சென்று இன்று விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். கடப்பத்தையிலிருந்து நுவரெலியாவுக்கு பயணித்த சிறிய ரக லோரி கட்டுப்பாட்டை இழந்து பிரதான வீதியில் இருந்து விலகிச் சென்று பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அதன் சாரதி மற்றும் மேலும் 2 காயமடைந்து கித்துட்கல பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பொல்பெட்டிய போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பொல்பெட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலுகல சிங்கள மகா வித்தியாலயத்திற்கு அருகே இன்று காலை சுமார் 5:30 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் பொல்பெட்டிய போலீஸ் அதிகாரிகள் கூறுகையில், சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் விபத்தில் லோரி பலத்த சேதமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஒரு இராணுவ அதிகாரியின் உல்லாச வாழ்க்கைக்காக நடுத்தருவில் பல குடும்பங்கள் நிற்பதாக மயிலிட்டி காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வழிபடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையிலும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் மயிலிட்டி சந்திக்கும் ஹொமாண்டஸ் பங்களாவிற்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை காலை 11வது வாரமாக இப்போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள், ஒரு சிற்றுண்டி கடை, அதாவது பலாலி மக்கள் 36வது ஆண்டு நிறைவை ஒட்டி அந்த இடத்துல போராட்டம் செய்த போது கடை ஒரு சின்ன ஒரு தகரத்தால் அடைக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு கடையா இருந்தது. இன்றைக்கு 3 வாரம் போகையில இன்றைக்கு அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கடை எவ்வாறு வளர்க்கப்பட்டிருக்கு. தனிமனே எங்கட பிரதேசத்துல வருமானத்தை உழைக்கிற நோக்கா கொண்டுதான் இவ்வளவு நடக்குது. அதோட அங்கால பர்பிள் பீச் என்று சொல்லி இருக்கிற அதாவது ஏர்போர்ஸ் உயர் அதிகாரியின் ஒரு உல்லாச விடுதி, அது 2-3 குடும்பத்தின் காணி
ஒரு ராணுவ தளபதியின் உல்லாச வாழ்க்கைக்காக 3 குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் நிக்குது. அதாவது உங்களோட உல்லாசத்துக்காகவும் பெருமானத்துக்காகவும் இவ்வளவு மக்களும் காணிகள் இழந்து நிக்கிறேன்டா நான் கேட்கிற கேள்வி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய நீங்கள் எங்கள் சார்பில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, பாதுகாப்பு அமைச்சிடம் இது சம்பந்தமான கேள்வியை எங்களுக்காக கேட்கணும். நான் கேட்கறது என்னண்டா, நீங்கள் உயர் பாதுகாப்பு நிலையம் என்று சொல்லி இந்த காணியை சுயரிச்சா அதுல நீங்க மேற்கொள்ற இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதா இல்லையென்றது அபிவிருத்தி சம்பந்தப்பட்டதா? தேசிய பாதுகாப்புன்னு உங்களால கூறவே இயலாது. தனிமனே வருமானம் மட்டும்தான் கிட்டுறீங்க. அபிவிருத்தி என்று சொன்னாலும் எது அபிவிருத்தி? இந்த பிரதேசத்துல இருக்கிற சாதாரண மக்கள் சாப்பாட்டு கடை வச்சிருக்கிறார்கள், கேன்டீன் வச்சிருக்கிறார்கள், சின்ன சின்ன விடுதிகள் அமைச்சு வாடகை கொடுக்கிறார்கள். வருமானம் எல்லாம் இப்படி சுரண்டப்பட்டா என்னண்டு இந்த பிரதேசத்துல இருக்கிற சாதாரண மக்கள் வாழலாம்? கிளிநொச்சி மாவட்டம் வண்ணான்கேணி வடக்கு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமக்கென சொந்தமாக குடியிருப்பு நிலம் இல்லாத காரணத்தினால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வட்டாங்கனி வடக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் கிராம மக்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, எமது கிராமத்தில் வாழ்ந்து வருகின்ற 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்குவதற்கு சொந்த காணி இல்லாத நிலையில் உறவினர்களின் வீடுகளிலும் மற்றவர்களின் காணிகளிலும் தற்காலிகமாக தங்கி வாழ்ந்து வருகின்றனர். இதனால் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு அசௌகரியங்களையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கி வருகின்றனர். இப்படியான சூழ்நிலையில் எமது கிராமத்தின் பின்புறமாக அமைந்துள்ள அரசின் ஒதுக்கீட்டு காப்பீட்டு காணிகளை பிரதேச செயலகத்தின் ஊடாக பொது பயன்பாட்டுக்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். எனவே முதற்கட்டமாக காணியற்ற நிலையில் தவித்து வருகின்ற இந்த ஏழை குடும்பங்கள் அந்த காணிகளை பகிர்ந்தளித்து அவர்களுக்கான போக்குவரத்து வீதி வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான எருமை மாடுகள் திருடப்பட்ட சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. குமுளமுனை ஆண்டான்குளம் பகுதியில் பட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த சுமார் 30 லட்சம் பெறுமதியான கிடாரி மாடுகள் மற்றும் பால்குடி மறந்த கன்று மாடுகள் அடையாளம் தெரியாத மாடுகளத்தில் கும்பலால் திருடிச் செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், தங்களது பகுதியில் தொடர்ச்சியாக மாடு கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் கடந்த ஆண்டுகளிலும் 16 மாடுகள் திருடப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் மீண்டும் சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான மாடுகள் திருடப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் இரவு நேரங்களில் வாகனங்களில் வருகின்ற மாடு கடத்தல் கும்பல் மிகவும் திட்டமிட்ட மற்றும் சூட்சமான முறையில் மாடுகளை கடத்திச் செல்வதாக பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை விரைவாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் டெங்கு அதிதொற்று நிலைமை இன்னும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஆரம்பத்தில் டெங்கு பரவல் அதிகமாக காணப்பட்ட பகுதிகளில் தற்போது தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தாலும் புதிய பகுதிகளில் டெங்கு வேகமாக பரவி வருவதாக அச்சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். தற்போது நிலவுகின்ற வானிலை மாற்றங்கள் காரணமாக சில பகுதிகளில் மெல்லிய மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக கொசுக்களின் அடர்த்தி மேலும் அதிகரித்து டெங்கு பரவல் தீவிரமடையும் அபாயம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்கள் காட்டி வந்த ஆர்வம் மற்றும் விழிப்புணர்வை எந்தவொரு காரணத்திற்காகவும் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று உபுல் ரோகன பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் டெங்கு ஒழிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கு பிரதான தடையாக இருப்பது உரிமையாளர்கள் இல்லாத வெற்று வீடுகள் மற்றும் காணிகள் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 57,668 உயர்ந்துள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் 1253 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை கந்தளாய் சூரியபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜெயந்திபுர பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்கான விவசாயி ஒருவர் இன்று அதிகாலை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவர் ஜெயந்திபுர பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை சுமார் 4:30 மணியளவில் ஜெயந்திபுர பகுதியில் அமைந்துள்ள ஜனசவி குளம் அருகே இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த விவசாயி தனது விவசாய காணியை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அந்த பகுதிக்கு சென்றிருந்த போது அங்கு வந்த காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கந்தலாய் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் ஊடுருவல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கும் பிரதேச மக்கள் மனித யானை மோதல்களை தடுக்க நிரந்தர தீர்வுகளை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கிளிநொச்சி பிரசாந்தினி நர்த்தனாலயத்தின் நடன ஆசிரியர் அருணாச்சலம் கேனுஷா நடனத்தில் புதிய சாதனையை பதிவு செய்துள்ளார். குறித்த நிகழ்வு நேற்று கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் அவர் ஒரு மணத்தியாலம் 6 நிமிடங்கள் பானையில் நின்றபடி தொடர்ந்து நடனமாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இந்த சாதனை ரபா சாதனை புத்தகத்தில் பதிவு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நிகழ்வில் ரபா சாதனை புத்தகத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி யோகதாசன் ஜூட் நிமலன் கலந்து கொண்டு குறித்த சாதனைக்கான சான்றிதழை வழங்கி வைத்தார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூரை புறப்படமாகவும் வடலி அடைப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஐயாத்துரை உருத்ரா அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஏழாலை மேற்கை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பராசக்தி நிர்மலராஜா அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர் நடுத்தெருவை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நல்லதம்பி மனோன்மணி அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் இணுவில் மாணிப்பாய் வீதி இணுவில் தென்மேற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மனோகரன் லட்சுமி பிள்ளை அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.